பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே இனி வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் ஒரு தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நமக்கு அநேக சில உபத்திரவங்கள் கடந்து வரலாம். கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களின் வழியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதா, அது அந்த வார்த்தை தேவன் தருகிற வாக்குத்தத்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையாய் போகாது. அது அவர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அவர் செய்யும் என்று தேவனுடைய வார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.